சரியா? அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சரி, now we are having ook along with me. இப்போ இவர் பேர் வந்து என்ன அப்படின்னு பாப்போம். இவர் பேர் வந்து ஃபர்ஸ்ட் உங்களை இன்ட்ரோ듀ce பண்ணி. தமிழ்வாணன். we are having தமிழ்வாணன் as a technical champion. சரியா? for this concept தமிழ்வாணன் வந்து நம்ம கூட இருக்காரு. தமிழ்வாணன்ற பேரை அழிச்சிடணும். சரியா? அழிச்சிட்டு இப்போ உன் பேர் வந்து ஊக். உன் பேர் என்ன? ஊக். சோ வெக்கப்படுறாரு. நம்ம கூட ஊக் இருக்காரு. இந்த ஊக் வந்து என்ன பண்ணாருன்னா அசம்ப்ஷன் பண்ணாரு. சரியா? என்ன அசம்ப்ஷன் பண்ணீங்கன்றத நான் சொல்றேன், ரிப்பீட் பண்ணுங்க. நீங்க ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிட்டீங்க. சரியா? நீங்க ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிட்டீங்க. அந்த மெட்டீரியல் வந்து எந்த மாதிரி மெட்டீரியல் இந்த உலகத்துக்கு சொல்ல போறீங்க. சரியா? நீங்க ஆராய்ச்சி பண்ண ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிறீங்க. அந்த மெட்டீரியல் வந்து it is homogeneous. ஆமா, ஓமோ அப்படினா என்ன அர்த்தம்? சேம். ஜீனஸ்னா காம்போசிஷன். சரியா? ஒரு மெட்டீரியல் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி காம்போசிஷன் தான் அந்த மெட்டீரியல் பேரு ஹோமோஜீனியஸ். ஹோமோனா என்ன அர்த்தம்? சேம். அங்க சொல்றாங்க, ரிப்பீட் பண்ணு. அப்படியே பார்த்தனா அந்த கூட்டத்தை பார்த்தனா உங்களுக்கு சொன்னா சொல்ல முடியும். ஹோமோனா என்ன அர்த்தம்? சேம். அங்க பார்த்து சேம் சேம் பப்பி சேம். சரியா? சேம். அப்புறம் அடுத்தது ஜீனஸ்னா காம்போசிஷன். ஒரு மெட்டீரியல் இருக்கு. மெட்டீரியல் எந்த இடத்துல சாம்பிள் எடுத்தாலும் சேம் காம்போசிஷன் தான் அந்த மெட்டீரியல் பேரு ஹோமோஜீனியஸ். அப்புறம் ஊக்ஸ் வந்து இன்னொரு அசம்ப்ஷன் எடுத்துட்டாரு. மை மெட்டீரியல் இஸ் ஐசோட்ரோபிக். ஐசோட்ரோபிக் அப்படினா இப்ப ஐசோனாலும் சேம் தான். சரியா? ஐசோனாலும் சேம். அப்ப ட்ரோபிக்னா சேஞ்ச் அப்படின்னு அர்த்தம். சரியா? ட்ரோபிக்னா சேஞ்ச். எல்லா இடத்துலயும் எல்லா திசையிலயும் மாறாம இருக்கிறதுக்கு பேரு ஐசோட்ரோபிக். எந்த திசையை எடுத்து ப்ராப்பர்ட்டி செக் பண்ணாலும் எக்ஸ் டைரக்ஷன் செக் பண்றோம், ஒய் டைரக்ஷன் செக் பண்றோம், இசட் டைரக்ஷன் செக் பண்றோம். எல்லா திசையிலும் ஒரே மாதிரி பண்பு இருந்தா ஐசோட்ரோபிக். இப்ப நம்ம முன்னாடி ஊக் இருக்காரு. ஊக் என்ன அசம்ப்ஷன் பண்ணாருன்னா மை மெட்டீரியல் இஸ், என்ன சொல்றீங்க? மை மெட்டீரியல் இஸ். உங்க மெட்டீரியல் நீங்க உங்க சொந்தம் கொண்டாடணும். சரியா? மை கை தூக்குங்க. மை மெட்டீரியல் இஸ் homogeneous and isotropic. சோ இது பண்ணனால ஊக்ஸால ப்ராப்ளத்தை சிம்பிளா சால்வ் பண்ண முடியும். எப்பவுமே அசம்ப்ஷன் ஏன் தேவைப்படுதுன்னா அதை சால்வ் பண்றது சிம்பிளிஃபை பண்றதா தேவைப்படுது. சரியா? தேங்க்யூ சாம்பியன். தட்டுங்கப்பா.